இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஒரு நிமிஷம் எங்க இடத்த கேளுங்க. நாங்க சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோ, காங்கிரஸ் கட்சியோ, திமுக கட்சி, அதிமுக கட்சி இவங்க தானே 65 வருஷமா ஆடுறாங்க. 65 வருடமாக ஆளக்கூடியவர்கள் அவங்களே வந்து நான் விடுதலை வாங்கி தரேன் போராடுறா. இது போராட்டத்தினுடைய வடிவமா, ஏமாற்று வடிவமா? இந்த மக்களுக்கு 65 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது யாரு? திமுக ஆட்சி செஞ்சு, அதிமுக ஆட்சி செஞ்சு, காங்கிரஸ், பிஜேபி இந்த 4 கட்சி தான் சுதந்திரம் அடைந்த இந்தியாவை 65 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு. 65 வருஷமா இவங்க செஞ்ச கொடுமை, இந்த கொடுமைக்கான ஆரம்ப கட்டம். அவங்களே வந்து நான் தீர்வு ஏற்படுத்துறேன் வந்து என்ன அர்த்தம்? ஒரு வாக்கு கூட தவறவிடக் கூடாது. ஒவ்வொருத்தரும் வாக்களிக்க தேர்தல் ஒவ்வொரு இடமா போஸ்ட் ஓட்டுது, ஒவ்வொரு இடமா விழிப்புணர்வு கொடுக்குது. அப்படி இருக்கும்போது 65 ஆண்டுகளாக வாழ்ந்த மக்களை வெளியேற்றி ஓட்டுரிமை பறிப்பது என்ன நோக்கம்? நாங்க கேட்கல, என்ன தப்பு இருக்கு? ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொருவர் வாக்களிக்க வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுதா இல்லையா? இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுதா இல்லையா? அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்தை இந்த மாஞ்சோலையில வராதா? மாஞ்சோலை மக்களுடைய வாக்கை பறிப்பதற்கான காரணம் என்ன? இதுல திமுக பங்குலையா, அதிமுகவின் பங்குலையா, காங்கிரஸ் பிஜேபி பங்குலையா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்குலையா? நான் கேட்கிறேன், என்ன தப்பு? எங்க அப்பா செத்து போயிட்டான்னு அழுதுகிட்டு கூட கொலை செஞ்சவங்க உட்கார்ந்து அழுகிறா. 65 வருஷமா இந்த கட்சிகள் ஏன் அவங்களுக்கான விடிவை ஏற்படுத்தல? இப்ப ஸ்டாலின் நானே ஆட்சியில் இருக்காரு. அவங்களுடைய கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி ஏன் ஒரு தீர்வை ஏற்படுத்தல? மாஞ்சோலை மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்தாத திமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு காங்கிரஸ் கட்சி வெளியேறுமா? திமுக கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறுமா? இதை கேட்டா இந்த தோழர்களை மயக்க கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மக்களை ஏமாத்துறாங்க. மாஞ்சோலை மக்களை ஏமாற்றுவது திமுக, திமுக கூட்டணி காங்கிரஸ், திமுக கூட்டணி இருக்க கம்யூனிஸ்ட். இங்க இருக்கிற மிக மோசமான கொள்கை கொண்ட கட்சிகள் தான் இந்த மக்கள் ஏமாத்தி நாம் போராடு மேல ஊரா கூட்டணியில உட்கார்ந்து சீட்டு பேரம் பண பேர பேசிக்கிறது, கீழே உட்கார்ந்து மக்களோட போராடி ஏமாற்றுறது உண்மையான போராட்டம் இது கிடையாது. இது மக்களை ஏமாற்றும் போராட்டம். அந்த மக்கள் மாஞ்சோலையில இருந்து ஊரா போராட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே ஒரு முடிவு, ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு, கூட்டணியில இருந்து வெளியேறுவே. மாஞ்சோலை மக்களுக்கு விடுதலை குழு இல்ல கூட்டணி விட்டு வெளியேறு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னா உடனே தீர்வு.